ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி அகத்திக்கீரை பறித்து பொரியல் செய்ய போகிறோம். வாங்க போய் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கலாம். அகத்திக்கீரை பார்த்திங்கனாக்கா கசப்புத்தன்மை உடையது. இருந்தாலும் இதோட மருத்துவ குணங்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய இருக்குது. இதோட பயன்கள்னு பார்த்திங்கனாக்கா பித்த சம்பந்தமான நோய்கள் நீங்கும். அதே மாதிரி சாப்பாடு ஈஸியாக ஜீரணம் ஆகும். அதே மாதிரி உடல் உஷ்ணமும் குறையும். கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த கீரை. ஸோ அதனால் இதை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்லாம். இவ்வளோ பெருசும் வந்துக்குது, ஹைட்டாக இருக்குது. மரம் அது பெரிய பெரிய மரமாக இதுவா? ஆமாம், மாட்டுக்குன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றாங்க. அகத்திக்கீரை, வெங்காயம் நறுக்கியது, பச்சை மிளகாய், கடுகு, சீரகம், உரம்பருப்பு, கடலை எண்ணெய், உப்பு, கருவேப்பிலை, தேங்காய். வாட்டர், தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி காஞ்சிடுச்சு, பருப்பு போட்டுக்கலாம். கீரையை அலசிக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். தேங்காய் வசிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சமாக போட்டுக்கலாம் கீரைக்கு மட்டும். ஃபஸ்ட்டே போட்டால் கீரை வேகாது, அதனால் வெந்த அப்புறம் போடணும் கீரை. நல்லா கீரை வந்துருச்சு. கடலை எண்ணெய், எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். தூள் உப்பு. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுச்சு, கொட்டிக்கலாம். தேங்காய், துருவிய தேங்காயை போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் இல்லைம்மா? போதும். கொஞ்சம் சூடியாக. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுலம்மா? ரெடி ஆகிடுச்சு, இறக்கி. சத்தான சுவையான அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு.
சாப்பிட்டு பாருமா எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு. நல்லா இருக்காம்மா? நல்லா அந்த துவப்பு இதெல்லாம் இல்லையா? எல்லாம் நல்லா சரியா பேச்சு எடுத்துட்டதுனால இல்லை. பசுப்பெல்லாம் கூட இல்லை.